Good morning students. I welcome to Sheba online class. Last we have discussed about some topics in geography first lesson lithosphere, endogenetic process. இந்த lessonsல பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து now I am going to say about sedimentary rocks. What is the sedimentary rocks? Listen carefully. These sedimentary rocks are named after the Latin word sediment. Sediment meaning பார்த்தீங்கன்னா settle. That is a sediment. Rivers, glaciers, wind carry between them. Rock and soils or deposit them layers. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று செடிமெண்ட்னாலே படியிறது. பல ஆண்டுகளாக அப்படியே மண்ணுக்குள்ளே வந்து இந்த ராக்கு சாயில் இல்லையா இதெல்லாம் படிஞ்சு அப்படியே அது வந்து என்ன ஆகுது, இட் இஸ் த செடிமெண்ட்ரி ராக்காக ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ த டெபாசிட் ஹார்டன் இன்டு கம்பேக்ட் ராக் அண்ட் இஸ் கால்டு த sedimentary rock. Okay, understand? The bodies of the plant and animals that fall on them deposit get embedded in the layers and form the fossils. Fossils means அதாவது பல நூறாண்டுகளாக அது அப்படியே மக்கி டெபாசிட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து என்ன சொல்கிறோம், ஃபாசில்ஸ். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து sandstone, limestone, chalk, gypsum, coal and conglomerate are example of the sedimentary rock. இந்த sedimentary rockக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, sandstone, limestone, chalk, gypsum, coal and conglomerate and example of the sedimentary rock. இந்த conglomerate னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுப்பாறைகள், அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ராக் தான் வந்து என்ன சொல்கிறோம், காங்க்ளோமெரேட்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து மெட்டோமார்பிக் ராக். மெட்டோமார்பிக் ராக்ஸ்னு எடுத்துட்டோம்னா த டேர்ம் மெட்டோமார்பிக் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் மெட்டோமார்பிஸ். then which means change of form. இதனுடைய மீனிங் வந்து என்னது, சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். அதாவது ஒன் ஸ்டேஜிலிருந்து அதர் ஸ்டேஜுக்கு வந்து என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது உருமாறிய பாறைகள்னு சொல்லுவாங்க. when igneous or sedimentary rocks are extremely heat and pressure undergo a complete change there from their character. ஒரு ஹீட்டு ப்ரெஷர்னால வந்து அது என்ன செய்யும், ஒன்றிலிருந்து ஒன்று அப்படியே சேஞ்சஸ் வந்து நடக்கும். த கோர்ஸ் ஆஃப் டைம் இதில் பார்த்தீங்கன்னா கிரானைட் மே கெட் டிரான்ஸ்ஃபார்ம் டு த நிசிஸ், பாசால்ட் and schist, limestone, marble, sandstone to convert the quartz. இப்படி வந்து இது வந்து ஒன்றிலிருந்து ஒன்று உருவாமி சேஞ்ச் ஆகினே போகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராக் சைக்கிள். இந்த ராக் சைக்கிள்னு எடுத்துட்டோம்னா த ராக் சைக்கிள் இஸ் த கண்டினியூஸ் ப்ராசஸ் த்ரூ விச் igneous, sedimentary and metamorphic rocks are transformed from one form to another. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இக்னீசியஸ் ராக்லேருந்து அப்படியே ஒன்றுக்கொன்று அப்படியே சேஞ்ச் ஆகினே போகும். இக்னீசியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டோமார்பிக் ராக்ஸ் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். இதுதான் வந்து ஒரு ராக் சைக்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜியோமார்பிக் ப்ராசஸ். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஜியோமார்பிக் ப்ராசஸ்? அதாவது அந்த புவியினுடைய ஒரு புற செயல்பாடுகள் தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜியோமார்பிக் ப்ராசஸ். லிசன் கேர்ஃபுல்லி. The forces that act from the earth interior towards the earth surface. அந்த earth surface உடைய interior தான் நம்ம என்ன சொல்கிறோம், internal process or endogenetic process. என்ன சொல்கிறோம், internal process and endogenetic process. Okay, these forces built the landscape and create the topographic relief. இந்த process என்ன பண்ணும், landscape ஏற்படுத்துது, topographic relief. இது ரெண்டு விஷயத்தையும் உண்டாக்குது. What is the internal process?
the earth interior towards the earth surface are called the internal process. இன்னொரு நேம் வந்து என்ன சொல்கிறாங்க, என்டோஜெனிட்டிக் ப்ராசஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஏற்படுத்துது, பில்ட் எ லேண்ட்ஸ்கேப் அண்ட் கிரியேட் டோப்போகிராஃபிக் ரிலீஃப். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எர்த்து சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஏஜென்ட் லைக் ரன்னிங் வாட்டர், கிளேசியர், விண்ட், வேவ்ஸ், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் கால்டு த எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அல்லது எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இல்லைன்னா எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். என்னதெல்லாம் வருது இதில், அதாவது ரன்னிங் வாட்டர், கிளேசியர், விண்ட், வேவ்ஸ், இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆர் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் சொல்கிறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், these external process or tear the landscape down into the relatively low elevated plains and shape the landform created by the entogenetic process. நிலத்தில் வந்து சில மாறுதல்களை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ். லிசன், இன்டர்னல் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா the internal process generate heat and eject material from the deep flow materials. Deep flow the earth crust. எர்த் க்ரஸ்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது டீப் ஃப்ளோவில் இருக்கும். காரணம் வந்து இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கொடுக்கும். இன்டர்னலில் வந்து இந்த ப்ராசஸ்க்கு மெயின் ரீசனே வந்து என்னது, அதில் ஏற்படக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் த பவர் ஃபார் திஸ் ப்ராசஸ். அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸில் அது எர்த்து க்ரஸ்டில் டீப் ஃப்ளோ ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இன்டர்னலில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி. அண்டர்ஸ்டாண்ட். Next, plate tectonics. Listen all of you, plate tectonics. Plate tectonics னு எடுத்துட்டிங்கன்னா the lithosphere is divided into a number of huge slabs of rocks. number of rocks வந்து இருக்கும். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் டெக்டானிக் பிளேட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு மேஜர் அண்டு மைனர் பிளேட்ஸ். இதில் நிறைய பெருசு சிறிதுமான பிளேட்டுகள் வந்து இருக்கும். தீஸ் பிளேட்ஸ் ஃப்ளோட் இண்டிபெண்ட்லி ஓவர் த மேண்டில். மேண்டிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே ஃப்ளோட்டிங்னா என்னது, மிதந்துட்டு இருக்கும். Then collisions of these plates produce mountain ranges and other irregular surface features. இது வந்து mountains ranges ஏற்படுத்து. நெக்ஸ்ட் வந்து irregular surface features வந்து உருவாக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். Then next, the phenomenon is called the plate tectonics. இந்த phenomenon தான் நம்ம என்ன சொல்கிறோம், plate tectonics ன்னு சொல்கிறோம். The next, the movement of tectonic plate is due to thermal energy from the mantle. அதாவது இது வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு காரணம் வந்து என்னன்னா அதில் ஏற்படக்கூடிய தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் த மேண்டில் ஏற்படக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி தான் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூமெண்ட்ஸுக்கு ரீசன். நவ் வி ஹேவ் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த plate movements and relation to the earthquake and volcanics activities. ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் ஏற்படுது. the first one is the earthquake, another one is a volcanics. இது ரெண்டுமே வந்து இந்த பிளேட் டெக்டானிக் பிளேட்ஸ் மூவிங்னால தான் ஏற்படுது. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Next, types of plate boundaries. The types of plate boundaries is a two type of plate boundaries having. The first one is a convergent boundary. The another one is a divergent boundary. First one is a convergent boundary. The next one is a divergent boundary. இது வந்து தனித்தனியா பார்க்கலாம். Listen. அதாவது here the plate moves toward each other and sometimes a plate sinks under another. The location where the sinking of the plate occurs is called the subduction zone. அதாவது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் வந்து என்ன செய்யுது, towards each other.
அப்போ அது வந்து மூழ்கிற மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டு. இது வந்து சப்டக்ஷன் ஜோன்னு சொல்கிறாங்க. சப்டக்ஷன் ஜோன்ஸ் மீன்ஸ் வந்து அதாவது அமிழ்தல் மண்டலம்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுக்குறாங்க, ஃபோல்டு மவுண்டைன்ஸ், ஹிமாலயாஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் பவுண்டரி. இந்த டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஹியர் த பிளேட்ஸ் புல் அவே ஃப்ரம் ஈச் அதர் ஆஸ் மேக்மா புஷஸ் ஃப்ரம் த மேண்டில். ரொம்ப ஃபுல் புஷஸ் நடக்கிறதுனால இது ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரிங்ஸ், அந்த ரிட்ஜஸில் ஏற்படக்கூடிய அந்த மேக்மா அதுதான். நெக்ஸ்ட் conservative transform of the boundaries. இதில் பார்த்தீங்கன்னா here the plates slide horizontally past each other. ஒன்றுக்கொன்று இணையாக வந்து என்ன செய்யும், இதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும். that is a conservative transform boundaries. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா San Andreas fault, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளான்ஸ். இந்த கான்டினென்டல் பிளான்ஸில் ஏற்படுற மூமெண்ட்ஸ் பாருங்கள். அதாவது due to lateral compressional forces the plate are forced to move upward and downward. மேல் நோக்கி கீழ் நோக்கி அது வந்து என்ன செய்யும், மூவிங் கொடுக்குறப்ப this is called the folding mountains. ஃபோல்டிங் மவுண்டெயின்ஸ்னால் மடிப்பு மடிப்பாக இருக்குது, அதாவது மடிப்பு மலைகள்னு சொல்லலாம். ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் ஆர் கால்டு ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு மடிப்பு மலைகள்னே சொல்லலாம். த ப்ராசஸ் ஆஃப் ஃபோல்டிங் கிரியேட்ஸ் லாஃப்டி மவுண்டெயின்ஸ் ரேஞ்சஸ் சச்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹிமாலயாஸ் அண்ட் த ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ஸ். இது ரெண்டுமே வந்து ஃபோல்டிங் மவுண்டெயின்ஸ்க்கு வந்து மிகச்சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த பிளேட் டெக்டானிக்ஸ் த பிளேட்ஸ் ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன். அதில் பார்த்தீங்கன்னா வித் an average rate of few centimeter per year. அதாவது வருஷத்தில் வந்து few centimeter தான் வந்து என்ன செய்யும், மூவ் ஆகும். This movement might seem slow, but over million of years the plate and the continent riding of the move along the way. இதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேட்ஸ் வந்து என்ன செய்யும், நகரும். ஃபார் எக்ஸாம்பிள் about 250 million years ago வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் பிளேட் வந்து என்ன செஞ்சது, கோண்ட்வானா லேண்டில் வந்து அந்த பிளேட் மூவிங் வந்து இருந்தது. தென் மாடர்ன் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கா, இந்த பிளேசஸ்லாம் கூட இந்த பிளேஸினுடைய மூமெண்ட் வந்து இருந்தது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட்லி 140 million years ago பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் பிளேட் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது கோண்ட்வானா அண்ட் மூவிங் நார்த் அண்ட் கொலைட் வித் ஏசியா. இந்த கோண்ட்வானா பிளேட் மூவிங்னால என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேபாள் ஃபார்முடைய நேபாளில் வந்து ஓரோஜெனிக் ஃபெல்ட்னு ஒன்று உருவாச்சு. தென் கிரியேட்டட் த திபெத்தியன் பிளேட் அண்ட் மைட்டி ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். இது மூணுமே வந்து இந்த பிளேட்ஸ் மூவிங்கில் ஏற்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு எர்த்குவேக். எர்த்குவேக்னு எடுத்துட்டோம்னா இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. Earthquakes are generally caused by the sudden vibration in the earth crust. எர்த் கிரஸ்டில் ஏற்படக்கூடிய அந்த சடன் வைப்ரேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், எர்த்குவேக். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இஸ் spread towards in the all the direction and waves from the source of the disturbances. இது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் போய் அங்கங்கே சோர்ஸை வந்து என்ன செய்யும், டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இது மெயினாக த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் எ எர்த்குவேக் இஸ் கால்டு த போக்கஸ். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், போக்கஸ்ன்னு சொல்கிறோம். எர்த்குவேக்குடைய அந்த ஆரிஜின் வந்து போக்கஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஜென்ரேட் சீரியஸ் டெலோஸ்டிக் வேவ்ஸ். அதாவது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வேவை அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து எபி சென்டர்னு சொல்கிறோம். எபி சென்டர், போக்கஸ் அண்டு எபி சென்டர்னு சொல்கிறோம். இட்ஸ் அ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் தட் லைஸ் டைரக்ட்லி அபவ் த போக்கஸ். இது மெயினாக வந்து அந்த அலைகள் உருவாகக்கூடிய மெயினான பிளேஸ், அதுதான் போக்கஸ் எபி சென்டர். த இம்பேக்ட் ஆஃப் த எர்த்குவேக் இஸ் ஃபெல்ட் the most at the epicenter. இது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மேல் மையம் நோக்கி தான் அதிகப்படியான அலைகளை என்ன செய்யும், ப்ரொடியூஸ் பண்ணும். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செசிமிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம்.
அதாவது செசிமிக் வேவ். செசிமிக் வேவ்னு எடுத்துட்டிங்கன்னா the earthquake generate the seismic waves. இந்த எர்த்குயிக் வந்து எந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது? செசிமிக் வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? இதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா the nature, force, speed of this seismic waves depend on the nature of the medium through which is passed. Accordingly there are three major type of waves. இந்த செசிமிக் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான வேவ்ஸ் வந்து இருக்குது. அது ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி P waves, செகண்டரி S wave, தேர்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் வேவ்னு வந்து சொல்லப்படுது. இந்த செசிமிக் வேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ஸஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பிரைமரி P waves அண்ட் நெக்ஸ்ட் செகண்டரி S waves. ஓகேவா? அப்போ 3 வேவ்ஸ் வந்து இதில் இருக்குது. சர்ஃபேஸ் வேவ் வந்து இருக்குது. சர்ஃபேஸ் வேவ் வந்து L வேவ்ஸ்னு சொல்லி அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு பிரைமரி P waves வந்து பார்க்கலாம். இது வந்து fastest of all the earthquake wave and the first to reach the epicenter. இந்த வேவ் முதல்ல எங்கே போய் சேருது? எபிசென்டரில் தான் வரும். These waves passes through எங்கெல்லாம் பாஸ் ஆகும்? சாலிடு, லிக்விடு அண்டு கேஸஸ். Through the push or pull with an average velocity. இதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியே பார்த்தீங்கன்னா 5.3 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட். பெர் செகண்டுக்கு வந்து 5.3 கிலோமீட்டர்லேருந்து 10.6 கிலோமீட்டர் வரை அது என்ன செய்யும்? இந்த அலைகளை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு செகண்டரி எஸ் வேவ்ஸ்னு பார்க்குறோம். இட்ஸ் ட்ராவல் ஒன்லி த்ரோ த சாலிட். இது எதில் தான்? சாலிடில் த்ரோ ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் வேவ் சேக் த கிரவுண்ட் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன். மெயினாக இது எங்கே? பர்பெண்டிகுலராக தான் இதனுடைய அலைகளை உருவாக்கும். த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த வேவ் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 8 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வேவ்னு சொல்லலாம் அல்லது எல் வேவ்ஸ்னு சொல்லப்படுது. Are similar to P waves but they travel primarily along the ground surface. இந்த waves பார்த்தீங்கன்னா அதிகமாக ground surfaceல ஏற்படுது. This wave travel slower and are the most destructive waves. இந்த அலைகள்னால அதிகப்படியான losses, dangerous ஏற்படும். ஏன்னா the average velocity பார்த்தீங்கன்னா 1 kilometer per second to 5 kilometer per second. 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரை per secondக்கு வந்து இந்த அலைகள் வந்து உருவாக்கப்படும் இல்லையா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? செஸ்மிக் வேவ்ஸில் எத்தனை 3 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ பிரைமரி P wave, செகண்ட் ஒன் இஸ் ஏ செகண்டரி S waves, தேர்ட் ஒன் இஸ் ஏ சர்ஃபேஸ் வேவ் ஆஃப் த L wave. அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட் சுனாமி. சுனாமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த வேர்ட் சுனாமி இஸ் ஏ ஜாப்பனீஸ் டேர்ம் மீனிங் ஹார்பர் வேவ்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்பர் வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? The word tsunami is a Japanese term meaning the harbor waves. இல்லையா? இதனுடைய ஜாப்பனீஸ் வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி. இது வந்து ஹார்பர் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக வந்து these waves travel a great speed more than 500 kilometers per hour. ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய ஸ்பீட் வந்து இருக்குது. வேவ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த லென்த் ஆஃப் த வேவ் வந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் வரை போகும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் 2004ல் இந்தியன் ஓசன் எர்த்குயிக் தட் காஸ்ட் த சுனாமி இஸ் த 6th deadliest natural disaster which travel the speed of 600 கிலோமீட்டர். நிறைய அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னால் ஏற்பட்ட டெத்தில் 600 கிலோமீட்டர் தான் பர் ஹவருக்கு இது வந்து என்ன செஞ்சது? இந்த அலைகள் ட்ராவல் பண்ணுச்சு. தென் த எர்த்குயிக் விச் அக்கர்ட் நியர் இந்தோனேஷியா அட் 0.58 hours took nearly 7 hours to reach சென்னை. முதல்ல இந்தோனேஷியாவில் 0.58க்கு வந்து அடுத்த 7 ஹவர்ஸில் தான் நமக்கு வந்து என்னது? சென்னைக்கு வந்தது. இதனால் 2004ல் வந்து இந்த இந்தியன் ஓசனில் ஏற்பட்ட எர்த்குயிக்னால நமக்கு பல்வேறு விதமான லாஸஸ் எல்லாமே ஏற்பட்டது இல்லையா? ஸோ எர்த்குயிக் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னு பார்க்குறோம். இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா த எர்த்குயிக் சப்மெரின் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் த லேண்ட் சைட். இதனால் எதுவும் பாதிப்படையும், லேண்ட் சைடும் வந்து பாதிப்படையும். ஓகேவா? Okay students, we will continue
next class. Thank you.